ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2019 டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எங்கிருந்து கேட்டாங்க அப்படின்ற மொத்த ஆதாரங்களோட பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மொகஞ்சதாரோ. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த டீட்டெயிலும் தெளிவாக இருக்குங்க. லோத்தல் அப்படின்றது யார் கண்டுபிடிச்சா? எஸ்ஆர் ராவ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தெரியும் இது மொகஞ்சதாரோ யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஆர்டி பானர்ஜி அப்படின்றது. இது 11th ஸ்டாண்டர்டோட எத்திக்ஸ் புக் அப்படின்றதுல இருக்குங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷாங்க. இது 8th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஓல்டு புக்ல இருக்குங்க. 8th ஓல்டு புக்ல இது இருந்தது. ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்குங்க. ஸோ நான் இந்த கொஸ்டின் எங்கேருந்து எக்ஸாக்டா எடுத்தாங்க அப்படின்றதுக்காக தாங்க இந்த ஆதாரத்தை வச்சிருக்கேன். நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்றவர் ஷெர்ஷாங்க. இப்போ அக்பரோட முன்னோடி ஷெர்ஷா தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிந்துவெளி பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக எல்லாமே 2019 சிந்துவெளி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓல்டு புக்கில் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். அதாங்க விஷயம். சிந்துவெளி மக்கள் சுட்ட செங்கற்களுக்கு பயன்படுத்தினர். எஸ், கரெக்டு தான். அவங்களுக்கு சுட்ட செங்கற்களை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமார் 1700 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் வளர்ந்தது. எஸ், கரெக்டு. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பட்ட நகரின் இந்தியாவில் மலர்ந்து காணப்படுகிறது. இதெல்லாமே மொகஞ்சதாரோ, சாகுந்தரோ, ஹலிபங்கன், லோத்தல் என்ற இடத்தில் காணப்படுது. கரெக்டுங்க. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதிய உண்ட நகரம் என்பது பொருள். கரெக்டு தாங்க. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதிய உண்ட நகரம் என்பது பொருள். சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகளும் கண்டுபிடிது. அதாங்க மிஸ்டேக். ஏன்னா இது சதுர வடிவம் கிடையாது, இது செவ்வக வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டன. ஸோ இந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டோட ஓல்டு புக்ல இருந்து கேட்டாங்க. இதாங்க மெயின் மேட்டர். 6th ஸ்டாண்டர்டோட ஓல்டு புக் அப்படின்றதாங்க விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? இது கொஞ்சம் அவுட் ஆஃப்ல தாங்க கேட்டாங்க. அதாவது சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு கூரைக்கு பொன்வீந்தவர் யாருன்னா முதலாம் பராந்தகன் அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை கொண்டான் அப்படின்றவர் என்று புகழப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன். ஆக்சுவலாக இது கரெக்டாக புக்கில் தாங்க இருந்தது. மதுரையை வென்றதால் மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டார் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன். இந்த ரெண்டு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக இருக்குங்க. கூரைக்கு பொண்ணு வைந்ததும் முதலாம் பராந்தகன் தான், மதுரையை வென்றதும் மதுரை கொண்டானும் முதலாம் பராந்தகன் தான். சீக்வன்ஸாக கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஓல்டு புக்காக இருந்தது. ஸோ 7th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்மில் கேட்டிருந்திருக்காங்க. இது ஓல்டு புக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன். இதுவும் ஓல்டு புக்கில் தான் கேட்டிருக்காங்க. 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கு. சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்றது தெளிவாக இருக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுங்க. நம்ம இப்போ மெயின் ஃபோக்கஸ்டாக சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள் இதெல்லாம் படிக்கும் போது நம்ம ஓல்டு புக்கே ரெஃபர் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டருங்க. சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.